Hello students, what must be completed? நம்ம என்னெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும் எதுக்கு டிசம்பர் மாதம் நம்மளுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு 10th டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக எப்போ எண்ட் ஆகுது? எண்ட் ஆகுறது வந்து நம்மளுக்கு டிசம்பர் 23rd. கரெக்டாக? எஸ், ஓகே. இப்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு we are going to write physics exam on இன்னைக்கு 19th of December. 19th of December. எவ்வளோ நாள் லீவ் இருக்குது தெரியுமா? நம்மளுக்கு டிசம்பர் 2025 19th அன்னைக்கு எழுத போகிறோம். நம்மளுக்கு ஸ்டடி ஹாலிடேன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு லீவே இருக்குது. சரி, 18th டிசம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு லீவு. ஏன்னா 17th அன்னைக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரியா? 17th அன்னைக்கு கெமிஸ்ட்ரி, 18 அன்னைக்கு லீவு, 19 அன்னைக்கு ஃபிசிக்ஸ். சரி, இப்போ நம்ம இதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும்? ஒரு நாள் லீவு தான் இருக்குது. சரி, இப்போ இந்த ஒரு நாள் லீவில் நம்ம கம்பல்சரியாக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ரைட், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரைமரி டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 11 லெசன்ஸ் இருக்குது. கரெக்டாக? 1 2 3 அப் டு 11 லெசன்ஸ் இருக்கா? நம்ம மெயினாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5, ரைட்டா, 8 10 and 11 இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களுடைய ப்ரைமரி டாஸ்க். சரியா? டாஸ்க் 1. இந்த டாஸ்க் 1ல் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் சூஸ். 11 லெசனில் இருக்கிற சூஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லெசன் நம்பர் 1 to 11 இதில் இருக்கக்கூடிய அத்தனை புக் பேக் சூஸையும் என்ன பண்ணிடுங்க? கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மினிமம் மார்க்கு 8லேருந்து 10 12 மார்க், ஆவரேஜாக ஒரு 10 மார்க் நம்மக்கிட்ட வந்துடும். ரைட், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல இந்த லெசன்ஸு 1 2. ஃபஸ்ட் லெசன் நம்ம ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கிற லெசன். கரெக்டாக? ஸ்டார்டிங்கில் படித்த லெசன். ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் லெசன் ரொம்ப சிம்பிள், அதுவும் இம்பார்ட்டன்ட். 5th லெசன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிம்பிள் லெசன் இன் வால்யூம் 1. கரெக்டாக? 8th லெசனும் இப்போ தான் நம்ம செகண்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் செகண்ட் மிட் டர்ம் படிச்சிருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன், கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 10th லெசன் வந்து ரொம்ப 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 முக்கியமான லெசன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 ப்ராக்டிக்கல் இதுலேயே இருக்குது. கரெக்டாக? பிஎன் ஜங்ஷன், ஜீனர் டயோடு, ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸு, டிமார்கன்ஸ் அண்டு லாஸ்ட்டாக லாஜிக் கேட்ஸ். கரெக்டாக? இந்த 5 ப்ராக்டிக்கல் இதுலேயே இருக்குது. ஸோ இந்த லெசன் இம்பார்ட்டன்ட். 11th லெசன் ரொம்ப குட்டி லெசன். கரெக்டாக? ஸோ அதனால் ஓகே. இந்த ஒரு நாள் லீவ் இருக்குல்ல நம்மளுக்கு, இந்த 17th லீவில் இந்த லெசன்ஸ், ரைட்டா, லெசன் 1 to 11 சூஸும் இந்த லெசன்ஸில் மினிமம் ஒரு 3 லெசனாவது முடிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு இந்த 17th எக்ஸாம், கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில் இருந்து படித்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வந்து படித்தாலும் சரி. ரைட், அடுத்து இந்த 18th டிசம்பர் தான் நம்மளுடைய மெயின் டார்கெட். இந்த 18th டிசம்பரில் என்ன பண்ணணும்னா, இதில் ரிமைன் என்னென்ன லெசன்லாம் விட்டு வச்சுருக்கீங்களோ 1 2 5 8 10 11 இதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கோ ஃபார் லெசன் நம்பர் 6. சரியா? லெசன் நம்பர் 6 ரே ஆப்டிக்ஸை முடிச்சிருங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. இந்த ரே ஆப்டிக்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ரிமைனிங் லெசன்ஸ் நம்ம எதெல்லாம் இன்னும் டச் பண்ணாமல் இருக்கோம், ரிமைனிங் லெசன்ஸ் என்னென்னலாம் இருக்குது நம்மளுக்கு? ரிமைனிங் லெசன்ஸ் வந்து 3 இருக்கா, 4 இருக்கா, 7 இருக்கா அண்டு 9. இந்த லெசன்ஸ் தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற லெசன்லாம் இருக்கும். இந்த ரிமைனிங் இருக்கிற லெசன்ஸில் வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போங்க, வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அப்போ இந்த லெசன்லாம் எப்படி சார் படிக்கணும்னு கேட்டால், இந்த லெசன்லாம் பேஜ் வைஸாக படிங்க. ஸ்டடி பேஜ் வைஸ். ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்க போகிறீங்க, அந்த பேஜில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்கா, இருந்துச்சுன்னா அந்த பேஜை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டடி பேஜ் தீஸ் லெசன்ஸ். இந்த லெசன்ஸை வந்து பேஜ் வைஸாக படிங்க. இந்த லெசன்ஸில் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதே 1.5 நாள் கேப் தான் இருக்குது. ப்ளஸ் இதில் நம்ம இதெல்லாம் இங்கே முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்து என்னவும் ப்ராக்டிஸ் பண்ணோம், ப்ராப்ளம்ஸும் இப்போ ப்ராக்டிஸ், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். கரெக்டாக? எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதுக்கே நமக்கு டைம் பத்தாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ
இதுதான் நம்மளுடைய பிளான். 19th அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் வால்யூம் 1ம் படிக்கணும், கரெக்டாக வால்யூம் 2 ரெண்டுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19th நவம்பர். சரியா? எக்ஸாக்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண பாரு, அச்சீவ் திஸ் டார்கெட். சரியா? நம்ம கீ ஃபோக்கஸ் எந்தெந்த லெசன்லாம் இருக்க போகுது, நம்மளுடைய கீ ஃபோக்கஸ் வந்து லெசன் நம்பர் 1, 2, 5, 8, 10 and 11. இது முடிச்சுட்டு கம்பல்சரி என்ன படித்து முடிச்சிருங்க, ரே ஆப்டிக்ஸை முடிச்சிருங்க. இது ரொம்ப முக்கியமான லெசன், ரே ஆப்டிக்ஸ். சரியா? இதை முடிச்சிட்டிங்கனாலே யூ வில் பி மினிமம் கேரண்டியாக நம்ம எவ்வளோ சொல்லலாம்னா 45 மார்க்ஸ் சொல்லலாம். சரியா? எவ்வளோக்கு? 70 மார்க்ஸுக்கு மினிமம் 40 to 45 ரேஞ்ச். சரியா? 40 to 45 ரேஞ்சில் உங்களுடைய ஸ்கோர் வந்துடும். இது நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிங்கனாலே, அன்லெஸ் இதில் நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, பேஜ் வைஸாக இந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற லெசனை 3, 4, 7, 9 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்டடி ஃபார் யர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன். நம்மளுக்கு டைம் நிறையாவே இருக்குது, பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே நான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் தட் ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பருக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னலாம் கொஷின்ஸ் வரலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பராக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ வரும்போது பாருங்கள், பிளான் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச்.